Taste the Daily. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வருகிற ஏப்ரல் 28ஆம் தேதிக்கு முன் அனைத்து அரசியல் கட்சி கொடிக்கம்பங்கள் அகற்றப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மதுரை கிளை நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அனைத்து கட்சி கொடி கம்பங்களும் அகற்றப்பட்டுள்ளதா என்பதை ஏப்ரல் 28ஆம் தேதிக்குள் உறுதிப்படுத்த வேண்டும் என்று மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நாகேந்திரன். வணக்கம், விவரங்கள் வழங்கலாம். வணக்கம் பிரியங்கா. மதுரை விலாங்குடி பகுதியைச் சேர்ந்த அதிமுக பிரமுகரான சித்தன் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு ஒன்றினை தாக்கல் செய்திருந்தார். அதிமுகவின் 53ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு விலாங்குடி பகுதியில் உள்ள அதிமுகவின் பழைய கொடிக்கம்பத்தை அகற்றிவிட்டு புதிய கொடிக்கம்பம் அமைக்க அனுமதி வழங்குமாறு மாநகராட்சி அதிகாரிகளுக்கு உத்தரவிட வேண்டும் என மனு தாக்கல் செய்திருந்தார். இதே போல மதுரை பைபாஸ் ரோடு பேருந்து நிறுத்தம் அருகே போக்குவரத்திற்கு இடையூறு இல்லாத இடத்தில் அதிமுக கட்சி கொடிக்கம்பம் அமைக்க அனுமதி கோரி மதுரை மாடக்குளம் பகுதியைச் சேர்ந்த பல மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இந்த மனுக்கள் நீதிபதி இளந்திரையின் முன்பாக ஏற்கனவே விசாரணைக்கு வந்தது. தமிழகத்தில் தேசிய நெடுஞ்சாலை, மாநில நெடுஞ்சாலை மற்றும் உள்ளாட்சி துறைக்கு சொந்தமான இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள அனைத்து அரசியல் கட்சி மற்றும் இயக்கங்கள் மத ரீதியான அனைத்து கொடிக்கம்பங்களையும் 12 வாரத்திற்குள் அகற்ற வேண்டும் என உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் இந்த மனுக்கள் மீண்டும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி இளந்திரையின் முன்பு பட்டியலிடப்பட்டது. அப்போது கட்சி கொடி கம்பங்களை 12 வாரங்களில் அகற்ற வேண்டும், அவர்களாகவே அகற்றி கொள்ள வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு இருந்தது. தேதி குறிப்பிடாமல் இருந்தது. எனவே வருகின்ற ஏப்ரல் 28ஆம் தேதிக்கு முன் அனைத்து அரசியல் கட்சி கம்பங்களும் கொடி கம்பங்களும் அகற்றப்பட்டு உள்ளதா என்பது குறித்து தமிழக தலைமைச் செயலாளர் நீதிமன்றத்தில் உறுதிப்படுத்த அந்த அறிக்கையாக சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி. Taste the Daily.